ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இங்கே பாருங்கள், ஒரு கொய்யாப்பழம் பழுத்துருச்சு, இன்னொரு பழம் பழுத்துருக்கு. இது வந்து பறிக்கணும். ஏற்கனவே பழுத்த இந்த பழம் வந்து குருவியார் வந்து கொத்தி சாப்பிட்டு விட்டார். குருவியாரா அணிலான்னு தெரியல. இன்னொன்று இங்கே நல்லா பழுத்துருக்கு. இது இரு, இவ வேற எனக்கு நையின்னு இங்கே பாருங்க. இந்த பழத்தை விட்டோன்னா இதுவும் நமக்கு கிடைக்காம போயிடும். ஆல்ரெடி இங்கே ஒன்று வேஸ்ட் ஆயிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி, அதை அவங்களுக்கே விட்டுறலாம். என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் இங்க 2 பழம் இருக்கு. திறந்து பார்த்தா தெரிந்து விடும். ஏதோ நோய் தாக்குதல் நினைக்கிறேன், வெள்ளைப்பூச்சி மாதிரி தாக்கியிருக்கு. ஓகே, மோர் கரைசலை ஊற்றிட வேண்டியதாக இதுங்களுக்கு. அப்புறம் இங்கெல்லாம் செட்டாக இருக்குது. நோய் தாக்கம் வந்துருச்சு. கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நோய் தாக்கம் வந்துடும். அப்புறம் 8 சைஸில் இருக்குது, அதனால் இதை நம்ம பறிச்சிடலாம். பறிச்சிட்டோம். பூரை எப்படி பாருங்கள், வெள்ளைப்பூச்சி. இதுவும் பறிச்சிடலாம். இப்போ நம்ம முருங்கை மரத்துக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கோம். எல்லாமே கீழவே காய்ச்சிட்ருக்கு. நமக்கு எட்டுறதில் இங்கே வருங்க, எல்லாமே நமக்கு கைக்கு எட்டுற சைஸில் தான் இருக்குது எல்லாமே. இங்கே வருங்க, இதெல்லாமே இன்னும் ஒரு வாரம் கழித்து அறுவடை பண்ணிக்கலாம் முருங்கைக்காய். இங்கே டிராகன் ஃப்ரூட் இருக்குது. அப்புறம் நான் நட்டு வச்ச தக்காளி செடி பூ வச்சுருக்கு. இதில் ஒரு கொய்யா செடி வச்சுருக்கு. அப்புறம் டிராகன் ஃப்ரூட் செடி பழுத்துருச்சு, என்னன்னு தெரியல. எல்லாமே கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கே எங்களுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஏன் சொல்லுங்கள், பூரா முள் செடி, முள் கத்திரிக்காய். கை வச்சு பறிச்சோன்னா நம்ம கை காலி ஆயிரும். அதால் நீ செடியிலே இருந்துட்டு போ அப்படின்னு விட்டாச்சு. ஓகே, இப்போ மரவள்ளி கிழங்கு செடி என்னை தாண்டி வளர்ந்துருச்சு. இரு, நான் கரெக்டாக இந்த ஒரு இலையோட ஹைட்டில் தான் இருக்கேன். இந்த இலை ஹைட்டுக்கு தான் நான் இருக்கேன். அதை தாண்டி எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள். வந்து சுண்டைக்காய் செடி இருக்குது. நான் வெட்டிட்டேன், பாதி செடி வெட்டிட்டேன். இன்னும் பாதி செடியில் இவ்வளோ காய் இருக்குது பாருங்களேன். அச்சோ, இதெல்லாம் இதோட அருமை தெரிஞ்சவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கடம்மா. வேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லக்கூடாது, எங்களுக்கு டைம் இல்லை. கார்டன் வந்து இதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போய் சமைக்க. வந்து ரோஸ் செடி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? மிளகாய் செடி இது கிட்டத்தட்ட 2 வருஷமாக வளர்ந்துட்டு இருக்குதுங்க. எங்களுக்கு காயும் வச்சுட்டு இருக்குதுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பன்னீர் ரோஸ் இல்லை, நாட் ரோஸ். செம க்யூட்டாக இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ரோஸ் செடி வச்சிருந்த டப்பா, பார்த்துக்கோங்க. இதான் ரோஸ் செடியோட டப்பா. ஆனால் இதில் தானாக விழுந்து முளைச்ச இது மிளகாய் செடி இருக்குது. இதில் நான் சும்மா தான் வச்சேன். அது என்ன வெட்டிட்டேன். நிறைய என்னைய வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணல. சரி, இந்த ஒரு செடியை வந்து நான் இதுக்குள்ளே வச்சு பார்த்தேன், வருதா என்ன. முள்ளு குத்தி இருப்பது, குத்திருச்சா? சரி, ரோஸ் பறிக்கணும்னு சொல்லி எட்டி பறிச்சா முள்ளு குத்திருச்சு. ரெட் கலரில் இந்த அது என்ன ரோஸு, கல் ரோஸு, அது வாங்கின்னு வந்து வச்சேன். அந்த செடியில் இப்போ மிளகாய் செடி இருக்குது. அப்புறம் இந்த நாட்டு ரோஸ் செடி வந்து நான் ஒரே ஒரு கிளை மட்டும் எடுத்துகிட்டு வந்து மண்ணுக்குள்ளே வந்து வச்சு விட்டேன். ஆனால் அதுதான் இப்போ நிறைய பெரிய செடியாக வளர்ந்து போயிட்டே இருக்குது, அது இஷ்டத்துக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன செடினே எங்களுக்கு தெரியல. இது வந்து தானாக முளைச்சி வந்திருக்கு. பட் இது யாருக்காவது தெரியுமா இது என்ன செடின்னு? யாருக்காவது தெரியும், மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து அடுக்குமல்லி. பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு ஆவாரம்பூ செடி முளைச்சிருக்கு. இது பாவம் பரிதாபமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. பூரா பூச்சி தாக்குதல். சின்ன நெல்லிக்காய் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது, கார்டன்லேயும் இருக்குது. இது பூராமே மரவள்ளி கிழங்கு. இன்னும் 1 மாதம் ஆகட்டுங்க, இதிலேருந்து நம்ம கிழங்கு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ரோஸ்மெரி, வா சூப்பராக வளர்ந்துருச்சு ரோஸ்மெரி. அப்படியே இந்த பூக்கும் நல்லா பிடிச்சிக்கிறேன். இரு நான் ஜூமில் இருக்கு. இரு
அப்படியே காமி. அட காமி. கையில் வச்சுருக்கால ஒன்று வந்து இந்த பூ வந்து கேசவதினி, இது தொட்டாச்சினிங்கி, இது ரோஸ். இவன் இங்கே வந்தானே ஏதாவது பூக்கள் சேகரிக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா. அப்படியே எல்லாத்தையுமே ஓவராலாக பார்த்துப்போம். ஒவ்வொன்றுக்கு நம்ம டீட்டெயில் சொல்ல தேவையில்ல. ஆமாம், டீட்டெயில் சொன்னோம்னா லாங் வீடியோவாகும். லாங் வீடியோ யாருக்கும் பார்க்கறதுக்கு பொறுமை கிடையாது. ஓகே பாருங்கள், சப்போட்டா செடி பூ வச்சுருக்கு, காய் இருக்குது, காயும் காமிக்கிறேன். மாதுளம் பழமும் பூ இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் இருக்கா. இங்கே பாருங்கள் சப்போட்டா. அறுவடைக்கு அப்புறம் திரும்பவும் பிஞ்செல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கெல்லாம். இங்கேயே கொத்து கொத்தாக இருந்துச்சே. இந்த மாமரம் வந்து இவங்கள போட்டு அமுக்கி மூடி வச்சிட்ருக்காங்க. இதான் இவங்க தான் மாமரம். ராமர் சீதா. இது கமலா ஆரஞ்சு. ஓ மை காட், எவ்வளோ ஹைட்டு. ஓகே, வாட்டர் ஆப்பிள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன். ஜம்முன்னு. இதில் பாருங்கள் ஹனிபி பறந்துட்டுருக்கு. அழகு எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. இந்த பூல பறிக்கூடாது, தேன் எடுத்துட்டு இருக்கு. இங்க பாரு, தேன் எடுத்துட்டு இருக்கு. அதுக்கு மட்டும் நான் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சது என்ன வளைச்சி கொட்டும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? வாட்டர் ஆப்பிள் பூ பறிச்சா அவ்வளோதான், அப்பா உன்னையனே தோலை உரிச்சு விட்ருவாரு. இங்க கொத்து கொத்தா பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இது எல்லாமே நமக்கு கிடைக்குமான்னு டவுட்டு தான். பாதி மேலே கொட்டிடும், பாதி மேலே தான் நமக்கு கிடைக்கும். பந்து மாதிரி இருக்கு பாருங்க, அழகா இருக்கு பார்க்கவே. இது செடி பழ செடி, பர்படாஸ் செடி. இப்போதான் பூ 1 2 பூ இருக்கு. இதில் பிஞ்சு கூட இருக்கு. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா பாருங்க, பிஞ்சு இருக்கா. ஜூம் பண்ணால் பிக்சல் உடையுது. இப்போ பாருங்க, என்ன இது எலுமிச்சை செடியா என்னமோ ஒன்று. பப்பாளி பரிதாபமாக இருக்கிறது. வாவ், ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. இது ஹைப்ரிட்டு, நல்லா இனிப்பாக இருக்கும் போல. என்ன வரேன் இருப்பா, வாடி போடின்ட்டு. ஒரு அம்மாவை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றியா, மரியாதையாக கூப்பிட்றியா? இந்த வீடியோ உங்கள் மிஸ்ஸு பார்த்தாங்கன்னா உன்னை தோலை உரிச்சிருவாங்க. என்ன உங்கள் மம்மியை வாடி போடி சொல்கிறேன்னு பாருங்க. பிஞ்சு தெரியுதா? ஸ்டார் ஃப்ரூட் ஹைப்ரிட், இது இனிப்பாக இருக்கும் பழம். தேனி உன்னை கடிக்குதா? ஐயோ, தேனி உன்னை ஏதோ ஒரு ஃப்ளவர்னு நினச்சிச்சு, அதான் உங்கள்கிட்ட தேன் எடுக்க பாரு. இது யானைக்காதத்திங்க, யானைக்காதத்தி. இவ ஒருத்தி. ஏய் படிங்க.